நம்ம வாழ்க்கையில இதுக்காக அது, அதுக்காக இதுன்னு, இந்த விஷயத்துக்காக நான் அத பண்ணேன், அந்த விஷயத்துக்காக நான் இத பண்ணேன்னு, இப்படி நெறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். அது எல்லாமே நம்ப காரணம் இல்லாமல் பண்றதில்ல. எது நடந்தாலும் அது காரணத்தோட தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்குது, கிடைக்காம போகுது. ஒரு விஷயம் நடக்குது, நடக்காம போகுதுன்னா, எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடந்துன்னு இருக்கு. முருகன நம்ம வழிபடுறதும் அப்படிதான். ஒரு காரணத்தோடு தான் நம்ம முருகன வழிபடுறோம். முருகன யாருமே அவர் எளிதா வழிபட்ற முடியாது. முருகன நினைக்கிறதுக்கே ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம்னா, நம்மளுடைய முன்னோர்கள் முருகன வழிபட்டுருக்கணும். அப்படி இல்லன்னா, அவங்களுக்கு அதுக்கும் முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வழிபட்டுருக்கணும். இல்லன்னா, நமக்கே தெரியாம ஏதோ ஒரு ஜென்மத்தில நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம முருகன வணங்கவே முடியும். நெறைய பேர் பார்த்தீங்களா, முருகன வணங்குவாங்க. மனசார வணங்க மாட்டாங்க. அவரும் ஒரு கடவுள். அவர நம்ம சேர்த்து வணங்குறோம் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, முருகன் மட்டுமே கடவுள்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அதனால முருகன் வேற, சிவன் வேற, பிள்ளையார் வேறுலாம் கிடையாது. வானத்தில என்னமோ ஒண்ணு தான். அது எல்லா நட்சத்திரங்களும் இருக்கிற மாரி, கடவுளோட ஒளி என்னமோ ஒண்ணு தான். அது பிரகாசிக்கிற இடமும் தான் வேற வேற இடங்களா இருக்குது. அதனால எல்லா கடவுளும் ஒண்ணு தான். ஆனா, அந்த முருகன் என்னும் சொல்ற ஒரு வெளிச்சம் எல்லா கடவுளுக்கும் அடங்கக்கூடியவர் தான் முருகர். முருகன எல்லா கடவுளையும் நம்ம வழிபட்டதுக்கான பலன் நமக்கு கிடைச்சிரும். அதனால தான் முருகன் வழிபாடு எல்லாருக்குமே அவர் கிடைக்கிறதில்ல. சில பேருக்கு மட்டும் தான் முருகன வழிபடுறதுக்கு பாக்கியமே கிடைக்குது. காரணம் இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்கிறதில்ல. இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இன்னைக்கு நம்ம வேதனையில இருக்கோம்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணங்கள் முருகர் என்னன்னு கேட்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்குவார். எல்லா வளமும், நலமும் நம்ம பெற்று வாழ்றதுக்கு முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இன்னைக்கு முருகனை நம்பிட்டுருக்கோம். அதனால் எந்த ஒரு கவலையும் வேணாம். நாளைக்கு பொழுது நிச்சயமாக நமக்கான ஒரு வெளிச்சமான பொழுதாக தான் இருக்கும். அந்த நம்பிக்கையோடு நம்ம முருகனை வணங்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.